ஸ்டேஜ் 4 தான் ரியல் கேம். இது வரைக்கும் கிளைண்ட்டு டிசைனுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கேருந்து தான் ஆக்சுவல் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டேஜ் 1, 2, 3ல ஃப்ரீஸ் பண்ண ஆர்கிடெக்சர் டாக்குமெண்ட் இப்போது டெண்டர் டாக்குமெண்ட்டாக ஆகும். பிளான் ப்ளஸ் ஃபசாட் ப்ளஸ் ஸ்ட்ரக்சர் கிளாரிட்டி இதையெல்லாம் பேஸ் பண்ணி கொட்டேஷன் இன்வைட் பண்ணுவோம். ஸோ சிவில் கான்ட்ராக்டர் யாரெல்லாம் கோட் கொடுத்துருக்காங்க, என்ன பிராண்ட் யூஸ் பண்ண போகிறாங்க, மெட்டீரியல் ஸ்பெக் என்ன, எக்ஸிக்யூஷன் மெத்தடாலஜி என்ன, இதில் தான் ஆக்சுவல் காஸ்ட் டிரான்ஸ்பரன்சி வரும். இந்த டிசைனுக்கு சிவில் ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது, டீட்டெயில் எஸ்டிமேஷன் இந்த ஸ்டேஜில் கிளியர் ஆகும். கிளைண்ட் கூட ஃபைனல் டிஸ்கஷன், பட்ஜெட் அலைன் ஆச்சுன்னா தென் ப்ரொசீட். கான்ட்ராக்டர் ஃபைனல் ஆனதும் ஸ்ட்ரக்சரல் லெவல் ரெஃபரன்ஸ் கொடுத்து அஃபிஷியல் ஒர்க் ஆர்டர் இஷ்யூ பண்ணுவோம். இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் பர்த் சர்டிஃபிகேட். ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 3 பேசிக் விஷயம் செக் பண்ணுவோம். வாட்டர் கனெக்ஷன், எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன், பில்டிங் அப்ரூவல் கிளியராக இருக்கான்னு. இந்த 3ம் கிளியராக இல்லைன்னா ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகாது. ஸ்டேஜ் 4னா டிராயிங்கில் இருந்து கிரவுண்டுக்கு மூவ் ஆகிற ஸ்டேஜ். பேப்பரில் இருந்த ட்ரீம் இப்போ சாயிலில் ஃபவுண்டேஷன் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 5. Most of the client do this mistake on site before approaching an architect.